A very good morning, students. So we are moving to our chapter 2, which is measurements. Measurements, this word we have heard many times in our lower classes, which is 4th, 5th and 6th. We have heard many words called measurements. That is area, perimeter of square, rectangle, triangle. So like that we have seen. Okay. So in this chapter, we are going to move about, that is, this chapter is going to travel around the circumference of a circle and the area of the circle. Okay. So pasting of tiles on wall, paving a parking lot with stones, fencing a field or ground, etc. Some places where the knowledge of area and perimeter of rectangle are essential. Okay, in the places la நம்ம rectangle ஓட ஏரியாவை யூஸ் பண்ணுவோம். In this chapter we extend this concept to circles. அதாவது நம்ம rectangle circles ஓட perimeter ஏரியால நம்ம lower classesல பார்த்திருப்போம். பட் இந்த சாப்டர்ல வந்து மெயினா நம்ம பார்க்க போறது கான்செப்ட் ஆஃப் சர்க்கிள்ஸ். ஓகேவா, சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது சர்க்கிளோட பெரிமீட்டர் அண்ட் ஏரியா, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். The best example of circle is the wheel. Okay, இருக்கிறதுலே ஸோ இந்த வீல்ல தான் நான் என்ன சொல்லுவாங்கன்னா இன்வென்ஷனோட ஃபர்ஸ்ட் இன்வென்ஷன் இந்த வீல் தான் சொல்லுவாங்க. Okay, the invention of wheel is perhaps the greatest achievement of mankind. வீல்ன்ற ஒன்று கண்டுபிடிச்சது நம்ம மனுஷங்களுக்கு ஒரு பெருமையான விஷயம். ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிச்சதுல ரொம்ப சந்தோஷம், அப்படி அந்த மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த வீல், டயர், பேங்கிள்ஸ், தென் காம்பஸ் வச்சு போடுற சர்க்கிள், இது எல்லாத்துக்குமே நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் ஏரியா இருக்கு. அது நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ யூ கேன் see a picture here. What is this picture about? What is it showing? அதான் நம்ம இப்போ பார்க்கணும். என்னன்னா இங்க இது ஒண்ணும் இல்ல, இந்த லைன் இஸ் நத்திங் பட் இந்த சர்க்கிளை அப்படியே இங்க கட் பண்ணி, இப்போ ஒரு ரப்பர் பேண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, தேர் இஸ் அ ரப்பர் பேண்ட். ஓகே, ஸோ அதை நம்ம ஒரு இடத்துல கட் பண்ணிட்டா தென் இட் வில் பிகம் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸ்ட்ரெயிட் லைனோட லென்த் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே ஈஸி, பிகாஸ் நம்ம ஸ்கேலை மேல வச்சே கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஒரு சர்க்கிளை ஒரு இடத்துல கட் பண்ணி அதை விரிச்சா உங்களுக்கு ஒரு லைன் கிடைக்கும், ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்கும். ஸோ அந்த ஸ்ட்ரெயிட் லைன் தான் நம்ம circumference of a circle அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா, so what is a circle? In our daily life we come across circular shapes in various places. நிறைய பிளேசஸ்ல நம்ம சர்க்கிள் அப்படின்ற விஷயத்த நம்ம பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் வில் டேக் our earth. நம்ம இருக்கிற பூமியே ஒரு சர்க்கிள் தான். ஆக்சுவலி இட் இஸ் அ ஸ்பியர், பட் நம்ம 2D ஷேப்ல அதை சர்க்கிள் சொல்லுவோம். ஆக்சுவலி சர்க்கிள் கூட கிடையாது, அது எந்த ஷேப்னா இப்படி இருக்கும். மேல வந்து ஒரு காலி, கீழே வந்து பிளாட், மேல ஒரு பிளாட். பட் சிமிலர்லி அது பார்க்க சர்க்கிள் மாதிரியே இருக்கும். ஸோ அதனால நம்ம அர்த்தம் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள நம்ம சொல்லுவோம். ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் சர்க்குலர் ஷேப்ஸ் லெட் us see how to trace a circle through an activity. So you can try this activity on your own and learn how to measure the circle's length. Okay, so இப்போ நம்ம ஒரு important topic குள்ள போக போறோம், which is nothing but circumference of a circle, which is nothing but perimeter of a circle. சர்க்கிளுக்கு மட்டும் நாம பெரிமீட்டர் சர்க்கம்ஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், சர்க்கிளுக்கு மட்டும் தான். So keep it in mind. Okay, so circumference of a circle is nothing but all circles are similar to one another. So the ratio of the circumference to that of the diameter is constant. That is, circumference by diameter equal to constant, say pi. இப்போ இனிமேல் தான் உங்களுக்கு பைன்ற கான்செப்டை நம்ம உள்ள கொண்டு வருவோம். பை இஸ் நத்திங் பட் அ நம்பர், ஒரு சாதாரண கான்ஸ்டன்ட் இஸ் நத்திங் பட் அ நம்பர். ஓகே, ஒரு நம்பர் இஸ் ஆல்சோ கால் கான்ஸ்டன்ட் நம்ம வச்சுக்க முடியும். ஸோ அதை வந்து நம்ம பைன்னு தான் சொல்லுவோம், அந்த கான்ஸ்டன்ட்டுக்கு பேர் பை. ஸோ இட்ஸ் அப்ராக்சிமேட் வேல்யூ இஸ் 3.14. அந்த பையோட அப்ராக்சிமேட் வேல்யூ, கரெக்ட் வேல்யூ நமக்கு தெரியாது. ஓகே, எக்ஸாக்ட் வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியாது, பட் அது ஒரு அப்ராக்சிமேட்னா குத்து மதிப்பா நம்ம சொல்லுவோம் இல்ல, இப்ப குத்து மதிப்பா இப்படி இருக்கும்பா அப்படி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி தான். ஸோ 3.14ன்றது ஒரு குத்து மதிப்பான வேல்யூ தான். ஓகே, therefore c by d equal to pi. சர்க்கம்ஃபரன்ஸ் c ன்னு சொல்லுவாங்க, டயமீட்டர் d ன்னு சொல்லுவாங்க, equal to pi. ஓகே, so the diameter is twice the radius.
டயமீட்டர் இப்போ பாருங்க ஒரு சர்க்கிள்ல திஸ் இஸ் த டயமீட்டர், திஸ் இஸ் த ரேடியஸ், இதுல இருந்து இந்த டிஸ்டன்ஸ் ரேடியஸ், இதுல இருந்து இது எல்லாமே ரேடியஸ் தான். இப்படி எத்தனை கோடு நீங்க வந்தாலும் எல்லாமே ரேடியஸ் தான். ஸோ இதை நம்ம ரேடியஸ்னு எடுத்துக்கிட்டா திஸ் இஸ் நத்திங் பட் டயமீட்டர் இஸ் நத்திங் பட் 2 into radius. Okay, r plus r is nothing but diameter. So 2r equal to diameter. So the above equation can be written as, இந்த d க்கு பதிலா இந்த 2r நம்ம அதில் substitute பண்ணுவோம். Okay, therefore the circumference of the circle is nothing but, இங்க வந்து டிவிஷன்ல இருக்கு, இங்க வந்து c க்கு கீழே இது டிவிஷன்ல இருக்கு. So இது ஈக்குவல் டு கிராஸ் பண்ணி அந்த சைடு போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். So which is nothing but c equal to 2 pi r units. இதுதான் உங்களோட ஹையர் கிளாஸஸோட பேசிக் ஃபார்முலா ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ். பேசிக் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ்ன்றது ஒரு பேசிக் ஃபார்முலா. ஓகே, ஸோ இதை கண்டிப்பா நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டே ஆகணும். Now you can see, obviously now we see that circumference c equal to pi d. அதாவது அந்த 2r இப்போ 2 pi r இருந்தது இல்லையா, ஸோ இது நம்ம 2r பைன்னு எழுதிக்கலாம், ஒரு தப்பும் இல்லை. மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா எப்படி வேணா எக்ஸ்சேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ இது 2rல இருக்கு. ஸோ 2r இஸ் நத்திங் பட் இதை dன்னு எழுதிக்க முடியும். ஸோ விச் இஸ் நத்திங் பட் d pi or pi d எப்படி வேணா எழுதலாம். நான் சொல்லியிருக்கேன் மல்டிப்ளிகேஷன்ல இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதிக்க முடியும். ஸோ பை டின்றதும் சர்க்கம்ஃபரன்ஸ் தான், 2 pi rன்றதும் சர்க்கம்ஃபரன்ஸ் தான். ஜஸ்ட் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஓகே, thus for any circle with given r or d we can find c and vice versa. இப்போ ஒரு क्वेश्चनல r கொடுத்துட்டு உங்களை சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்பாங்க, இல்லனா d கொடுத்துட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கேட்பாங்க. ஓகே, so example 2.1 பார்ப்போம். calculate the circumference of bangle shown in the figure. இது ஒரு பேங்கிள், இதோட சர்க்கம்ஃபரன்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்றாங்க. நமக்கு கொடுத்திருக்கிறது டயாமீட்டர். given d equal to 6 cm தான் கொடுத்திருக்காங்க. ஓகேவா, d equal to 6 cm. so d நான் என்ன சொல்லிருக்கேன், d is nothing but 2 into radius, அதாவது 2r. ஓகே, so 2r equal to 6 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த 2 இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு இல்லையா, r க்கு வந்து 2 வந்து மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. so equal to கிராஸ் பண்ணி அது அந்த சைடு போச்சுன்னா டிவிஷன் ஆயிடும், 6 க்கு டிவிஷன் ஆயிடும். so 6/2 கேன்சல் பண்ணா உங்களுக்கு 3 கிடைக்கும், r equal to 3 cm அப்படின்னு கிடைக்கும். நீங்க ஸ்ட்ரெயிட்டாவே நீங்க பை டின்ற ஃபார்முலால போட்டாலே ஒரு தப்புமே கிடையாது, பிகாஸ் ரெண்டுமே ஈக்குவல் தான். பை டியும் 2 pi r ஈக்குவல். பட் இங்க நம்ம ஒரு நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக rல போடுறோம். so circumference of a circle 2 pi r equal to units, 2 pi r units. so 2 pi into 3 என்ன சொல்லிருக்காங்கன்னா, take pi equal to 3.14. take pi equal to 3.14 னா 3.14 அந்த பைன்ற பிளேஸ்ல நம்ம எடுத்துக்கணும். அதாவது 2 into 3.14 into 3. இதை உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி பாருங்க, 18.84 கிடைக்கும். இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 18.84 சென்டிமீட்டர். இந்த யூனிட்ன்ற வார்த்தை வந்து அந்த ஆரோ இல்ல டிஓ கொடுத்திருப்பாங்க இல்லையா, அதோட யூனிட் என்னவோ அதை தான் நம்ம லாஸ்ட்ல எழுதணும். அதுக்கு தான் அந்த யூனிட்ஸ் மட்டும் போடுவாங்க, ஜெனரல் ஃபார்முலா. ஓகேவா, so example 2.2 பார்க்கலாம். what is the circumference of a circular disc? disc, bangle, anything you can say. okay, disc of radius 14 cm. radius straight away கொடுத்துட்டாங்க. so இப்போ நம்ம d கொடுத்தாதான் 2r அப்படிலாம் போடுவோம், பட் இங்க straight away radius கொடுத்துட்டாங்க. so radius of the circular disc வந்து equal to 14 cm. இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்க என்ன பை வேல்யூ கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்க இதுல சப்ஸ்டிட் பண்ணணும். போன கொஸ்டின்ல 3.14 கொடுத்தாங்க, இந்த கொஸ்டின்ல 22/7 கொடுத்துருக்காங்க. 22/7 நீங்க டிவைட் பண்ணி பாருங்க. இப்ப 22யும் 7 டிவைட் பண்ணி பாருங்க. so 7 3s are 21 உங்களுக்கு தெரியும். so 1 பாயிண்ட் வச்சா 10, திருப்பி 1 7 3, then again என்ன பண்ணுவோம்னா 0 போட்டுக்கலாம். பாயிண்ட்க்கு அப்புறம் how much 0 வேணா நம்மளால போட்டுக்க முடியும். ஓகே, so 0 போட்டுக்கலாம். so போட்ட உடனே 4s are 28. ஓகே, சாரி மிச்சம் 2 வரும் இல்லையா. ஸோ தென் அகெயின் இந்த 0. ஸோ தென் இது அப்படியே கண்டினியூ ஆகி போயிட்டே இருக்கும். ஸோ அதனால நம்ம 3.14 ஸ்டாப் பண்ணிக்கிறோம். நமக்கு கால்குலேஷனுக்கு ரொம்ப பெரிய டெசிமலா இருந்தாலும் பண்ண முடியாது. ஸோ அதனால நம்ம ஜஸ்ட் ஸ்டாப் பண்ணிப்போம். ஓகேவா, ஸோ அவங்க யூஸ் 22/7 கொடுத்தாங்கன்னா அதான் யூஸ் பண்ணணும். யூஸ் 3.14 அதை தான் யூஸ் பண்ணணும். நீங்க என்னடா இது ஒரு கொஸ்டின்ல வேற வேற வேல்யூ கொடுக்குறாங்களே அப்படிலாம் நினைச்சிடக்கூடாது, ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, இப்பதான் உங்களுக்கு டிவைட் பண்ணி காமிச்சேன். ஸோ 2 pi r யூனிட்ஸ்னா 2 into பைக்கு பதிலாக 22/7 into 14. 7 14 கேன்சல் பண்ண இங்க 2 வரும். 2 into 22 into
2 வந்து 88. So 88 units பதிலா centimeter. Example 2.3 பாருங்க. If the circumference of the circle is 132 meter, then calculate the radius and diameter. Take pi equal to 22/7 given in the question. Okay, so circumference of the circle C another 2 pi r units. Therefore circumference of the given circle given இங்க என்ன கொடுத்துட்டாங்க பாருங்க. எப்பயுமே நமக்கு ரேடியஸோ ஒரு டயமீட்டரோ கொடுத்துட்டு நம்மள சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. பட் இந்த தடவை சர்க்கம்ஃபரன்ஸே கொடுத்துட்டாங்க. நம்மள என்ன சொல்லியிருக்காங்க, ரேடியஸ் அண்ட் டயமீட்டர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ரொம்பவே ஈஸி. ஸோ இந்த 2 pi r இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த டிஸ்க் இந்த ஃபார்முலால இருக்கு இல்லையா, ஸோ இந்த சிக்கு பதிலா அந்த 132 போட்டுட்டு இந்த 2 pi rல 2. So students, let us continue with our exercise 2.3. If the circumference of the circle is 132 meter, then calculate the radius and the diameter. In the previous questions we have saw that they will give the radius and diameter and they will say to find the circumference, but in this question it is vice versa, அதாவது opposite. சர்க்கம்ஃபரன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டாங்க 132 மீட்டர் அப்படின்னு கொடுத்துட்டு ரேடியஸும் டயமீட்டரும் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் C equal to 2 pi r units. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் given. Circumference of the given circle is nothing but 132 meter. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் சியோட ஃபார்முலா 2 pi r. ஓகே, ஸோ அந்த 2 into pi into r இப்படி தான் இதோட அர்த்தம். ஸோ இப்போ இந்த ஆரோட வேல்யூ மட்டும் நம்ம தனியாக கண்டுபிடிக்கணும்னா இதை இந்த சைடு கொண்டு போயிடணும். அப்போ தான் ஆரோட வேல்யூ தனியாக கிடைக்கும். ஸோ 2 pi வந்து ஆருக்கு வந்து மல்டிப்ளிகேஷனில் இருக்குது. ஸோ ஈக்குவல் டு கிராஸ் பண்ணால் அது டிவிஷன் ஆகிடும். ஓகே, அதை தான் இங்கே போட்டிருக்காங்க. C by 2 pi equal to r. ஸோ r equal to சியோட வேல்யூ 132 divided by 2 into பையோட வேல்யூ 22/7 இங்கே எடுத்திருக்கோம். பிகாஸ் ஸோ டேக் பை ஈக்குவல் டு 22/7 கொஷின்லேயே இருக்குது. ஸோ அப்படி தான் நம்ம எடுக்கணும், 3.14 எடுக்கக்கூடாது. ஸோ இங்கே என்ன இருக்குன்னா ஆல்ரெடி ஒரு நியூமரேட்டர், அடுத்து இதுதான் டினாமினேட்டர். டினாமினேட்டருக்கு ஒரு டினாமினேட்டர் இருக்கக்கூடாது, அதை வந்து ரெசிப்ரோக்கல் பண்ணிடணும். ரெசிப்ரோக்கல்னால் என்ன பண்ணணும்னா அந்த 132 divided by 2 இதெல்லாம் சேம், இந்த 22/7 மட்டும் தான் நம்ம மாற்றணும். ஓகே, அதை என்ன பண்ணணும்னா இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அது ஜஸ்ட் இங்கே ஒரு மல்டிப்ளை சிம்பிள் போட்டுட்டு இங்கே என்ன ஆர்டரில் இருக்கோ அது தலைகீழே எழுதிடணும். 22/7 இருந்ததுன்னா 7/22 அப்படின்னு எழுதிடணும். இப்போ 7/22ன்னு இங்கே இருந்ததுன்னா 22/7 எழுதணும் மல்டிப்ளிகேஷன் போட்டுட்டு. ஓகே, ஸோ தென் 132/2 into 7/22. ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணால் 22 6 are 132. அதுக்கப்புறம் 7 into 6 42. 42/2 is nothing but 21 meter. ஓகே, ஸோ D equal to 2r. D வந்து என்ன நமக்கு தெரியும்னா 2 into ரேடியஸ் தான் D. ஸோ 2r அப்படின்னா ரேடியஸோட வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம் 21. ஸோ 2 into 21 equal to 42 meter. Next example is 2.4. What is the distance travelled by the tip of the second hand of a clock in 1 minute if the length of the hand is 56 millimeter? So we have to use pi equal to 22/7. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிளாக்கில் ஒரு செகண்ட் அந்த முள் இருக்கும்ல அந்த செகண்ட்ஸ், அந்த முள் வந்து அந்த கிளாக்கில் எவ்வளோ சர்க்கம்ஃபரன்ஸ், அதாவது அவங்க சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கேட்குறாங்க, அது வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டுன்னு கேட்குறாங்க. இப்போது இது ஃபுல்லாக சுற்றி முடித்தா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள். ஸோ அதான் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை. ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். தென் இந்த லென்த் ஆஃப் த ஹேண்ட், இந்த மினிட் ஹேண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மினிட் ஹேண்ட் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும், ஹவர் ஹேண்ட் தான் சின்னதாக இருக்கும், மினிட் ஹேண்ட் வந்து பெருசாக இருக்கும். ஸோ அது அந்த கிளாக்கோட ரேடியஸ் மாதிரி நமக்கு தெரியும், அது பார்க்கும்போதே அப்படி தான் தெரியும். பிகாஸ் அது அந்த எண்டு வரைக்கும், அந்த சர்க்கிளோட அந்த எண்ட் வரைக்கும் அது வரும், அந்த மினிட் ஹேண்டோட அந்த எண்ட் வந்து. ஸோ ஓகே, ஸோ அது வந்து 56 millimeter அப்படின்னு கொடுத்துட்டாங்க, அதை வந்து நம்ம ரேடியஸாக எடுத்துக்கலாம். ஸோ ஹியர் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்ட் பை த டிப் ஆஃப் த செகண்ட்ஸ் hand of a clock in 1 minute is the circumference of the circle and the length of the seconds hand is the radius of the circle. So r equal to 56 millimeter. Circumference of the circle is nothing but C equal to 2 pi r units. So 2 into pi value 22/7 தான் எடுக்கணும், into r value, r வந்து கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க 56. ஓகே, ஸோ 7 56 கேன்சல் பண்ணால் 8. ஸோ அதான் இங்கே இருக்குது 2 into 22 into 8 which is nothing but 352 millimeter. Therefore distance travelled by the tip of the seconds hand of a clock in 1 minute is 352 millimeter.
So example 2.5 is the radius of a tractor wheel is 77 cm. Calculate the distance covered by it in 35 rotations அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே இப்போ வந்து டிராக்டர் வீல் பற்றி சொல்கிறோம். அதுவும் நம்ம வந்து சர்க்கம்ஃபரன்ஸ் பற்றி தான் சொல்ல போகிறோம். அது எப்படின்னா அந்த டிராக்டர் வீல் வந்து அதோட ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. அதோட ரேடியஸ் வந்து 77 சென்டிமீட்டர் அப்படி சொல்லிட்டாங்க. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா அந்த டிஸ்டன்ஸ் அந்த டிராக்டர் வீல் எவ்வளோ டிஸ்டன்ஸு 35 தடவை ரொட்டேட் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒரு ரொட்டேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2πr தான் ஒரு ரொட்டேஷன். ஓகே, அதாவது இந்த நான் சொல்லியிருக்கேன் ஆல்ரெடி, ஒரு சர்க்கிளை கட் பண்ணி அதில் இப்போ ஒரு ரப்பர் பேண்டை கட் பண்ணிவிட்டு அதை விரித்தோம்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஸோ அதே மாதிரி இந்த டிராக்டர் வீலையும் கட் பண்ணி விரித்தா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி வரும். ஸோ அதுதான் அதோட 2πr, அதாவது அதோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் வந்து ஒரு ரொட்டேட் ஆனால் இவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும்னு அர்த்தம். ஸோ அந்த ஒரு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அது 35ஆல் மல்டிப்ளை பண்ணால் 35 ரொட்டேஷன்ஸ் கிடச்சிரும். ஸோ த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இன் ஒன் ரொட்டேஷன் ஈக்குவல் டு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் விச் இஸ் ஈக்குவல் டு 2πr யூனிட்ஸ். ஓகே, ஸோ 2 இன்ட்டு பை வேல்யூ 22/7 தான் எடுக்கணும்னு கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி தான் எடுக்கணும். இன்ட்டு ஆர் வந்து 77 அப்படின்னு கொஷின்லேயே கொடுத்துட்டாங்க. ஸோ அதையும் எடுத்தாச்சு. ஸோ 77 கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும். ஸோ 2 இன்ட்டு 22 இன்ட்டு 11 which is nothing but 484 சென்டிமீட்டர். The distance covered in one rotation வந்து 488 சென்டிமீட்டர். அப்போ the distance covered in 35 rotations எவ்வளோ? ஜஸ்ட் 35 மல்டிப்ளை பண்ணால் கிடச்சிரும். which is nothing but 16,940 centimeter. Let us continue with our exercise 2.6. A farmer wants to fence his circular poultry farm with barbed wire whose radius is 420 meter. The cost of fencing is rupees 12 per meter. He has rupees 30,000 with him. How much more amount will be needed to fence his farm? அப்படின்னு கேட்டிருக்காங்க. Here pi equal to 22/7. ஃபஸ்ட்டு பவுல்ட்ரி ஃபார்ம்னா என்ன? கோழி பண்ணை. ஓகேவா? அது வந்து எப்பயுமே மோஸ்ட்டாக சர்க்கிளாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ த ரேடியஸ் ஆஃப் த பவுல்ட்ரி ஃபார்ம் என்னன்னா 420 மீட்டர் அப்படின்னு அவங்களே கொஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிச்சிட்டு அதோட 1 மீட்டர், அதாவது இதுவும் மீட்டரில் இருக்கிறதுனால நமக்கு ஆன்சர் மீட்டரில் தான் கிடைக்கும். 1 மீட்டர் 12 ரூபாய். அப்போது எவ்வளோ காஸ்ட் ஆகும் டோட்டல் காஸ்ட்? அப்புறம் அவர் கையில் 30,000 ருபீஸ் இருக்குது. அதுக்கு மேலே எவ்வளோ ஆகும் அப்படின்றது சொல்லணும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த பார்ப்டு ஒயர் ஃபார் ஃபென்சிங் த பவுல்ட்ரி ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஓகே, ஸோ வி நோ தட் த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் ஈக்குவல் டு 2πr யூனிட்ஸ் விச் இஸ் நத்திங் பட் 2 இன்ட்டு பை வேல்யூ வந்து 22/7 எடுக்கணும். இன்ட்டு ஆர் வந்து 420. ஓகே, ஸோ ஜஸ்ட் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 60 கிடைக்கும். So 2 into 22 into 60 which is nothing but 2,640 meter. The length of the barbed wire to fence the poultry farm is nothing but 2,640 meter. The cost of fencing the poultry farm at the rate per 12 per meter. ஒரு மீட்டர் 12 ரூபாய். அப்போ 2,604 மீட்டர் 40 மீட்டர் எவ்வளவு இன்ட்டு 12 பண்ணால் கிடச்சிரும் which is nothing but 31,680. ஸோ கிவன் தட் he has 30,000 which is with him. ஓகேவா? அவர்கிட்ட 30,000 ரூபாய் இருக்குது. பட் அதோட செலவு வந்து 31,680. therefore the excess amount required வந்து அந்த இப்போ கிடைச்ச அமௌண்ட் மைனஸ் ஒரிஜினல் அமௌண்ட் கிடைச்சா உங்களுக்கு 1,680. இதுதான் வந்து அவர் பே பண்ண வேண்டிய எக்ஸ்ட்ரா அமௌண்ட். ஓகே, தென் எக்ஸாம்பிள் 2.7 ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த கிவன் ஷேப். ஸோ இதுதான் அந்த ஷேப். இது என்னென்னா 4 பார்ட்டாக பிரிச்சுருக்காங்க. ஓகே, இங்கே வந்து நமக்கு செமி சர்க்கிளோட ரூல் வந்து யூஸ் பண்ணுவோம். செமி சர்க்கிளோட ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இதோட லென்த் வந்து 14, இதோட லென்த் வந்து 7. அதாவது டயமீட்டர், செமி சர்க்கிளுக்கும் டயமீட்டர்னு தான் சொல்லுவாங்க, சர்க்கிளுக்கும் டயமீட்டர் தான் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஷேப் we have to calculate the circumference of semicircle on each side of the rectangle. The outer boundary of this figure is made on each side of the rectangle. The outer boundary is nothing but semicircle of 2 different sizes. இது ஒரு சைஸ், இது ஒரு சைஸ். ஓகே, ஸோ diameters of each case of semicircles is 7 cm and 14 cm. diameter தான் கொடுத்துருக்காங்க. ஸோ we know that the circumference of the circle வந்து πd. இங்கே diameter கொடுத்துருக்கிறதுனால நம்ம πd யூஸ் பண்ணுறோம். ரேடியஸ் கொடுத்துருந்தா 2πr யூஸ் பண்ணியிருப்போம். hence the circumference of the semicircle
having diameter 7 centimeter is nothing but half into 22 by 7 into 7. half ஏன் அங்கே யூஸ் பண்ணுறோன்னா ஃபுல் சர்க்கிளுக்கு தான் பை டி. அப்போ செமி சர்க்கிள்னால் என்னது? செமி சர்க்கிள்னால் சர்க்கிளில் பாதி, அதாவது டிவைடட் பை 2. டிவைடட் பை 2 நம்ம போடாமல் 1/2 இன்ட்டு போட்டாலும் ஒன்று தான், பை டி பை 2 போட்டாலும் ஒன்று தான். ஸோ 1/2 இன்ட்டு பை டி தான் ஃபார்முலா. ஸோ 1/2 இன்ட்டு 22 by 7 into 7 equal to கேன்சல் பண்ணால் உங்களுக்கு 11 கிடைக்கும். ஓகே, ஸோ 11 சென்டிமீட்டர். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேர் ஆஃப் செமி சர்க்குலர் பார்ட்ஸ், அதாவது இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும் இந்த பார்ட்டும். ஸோ இந்த பேர் அது பண்ணும்போது 2 into 11 22 சென்டிமீட்டர். சிமிலர்லி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிள் ஹேவிங் டயமீட்டர் 14. இது இப்போ வந்து 7க்கு கண்டுபிடிச்சோம், இப்போ 14 கண்டுபிடிச்சா இங்கே 2 வரும், இங்கே 11 வரும். ஸோ 11 into 2 22 சென்டிமீட்டர். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த பேர் ஆஃப் செமி சர்க்குலர் பார்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு பார்ட்டு எவ்வளவுன்னா 2 into 22 which is nothing but 44 centimeter. Perimeter of the given shape is nothing but 22 plus 44 which is 66 centimeter. Okay. Next example is 2.8. Kannan divides a circular disc of radius 14 centimeter into 4 equal parts. Okay, what is the perimeter of the quadrant shaped disc அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு பேர் தான் குவாட்ரண்ட். ஒரு சர்க்கிளை 4 வெட்டினா ஈக்குவல் பீசஸ் 4 ஈக்குவல் பீசஸாக வெட்டினா அதில் ஒரு பீஸ் பேர் தான் குவாட்ரண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. குவாட்ரண்ட் ஆஃப் அ சர்க்கிள் அப்படி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ டு ஃபைண்ட் த பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் டிஸ்க் we need to find the circumference of the quadrant shape. ஃபஸ்ட்டு சர்க்கம்ஃபரன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ we know that r equal to 14 centimeter, அதான் கொஷனில் கொடுத்துருக்காங்க. then the circumference of the quadrant arc. இப்போ பாருங்கள் 2πr வந்து இந்த ஹோல் திங், இந்த பெரிய சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸ். ஓகேவா? அப்போது இது இந்த பீஸ் வந்து இதில் 1/4ன்னு சொல்கிறாங்க. அப்போது ஜஸ்ட்டு அந்த பெரிய இதில் 1/4 மல்டிப்ளை பண்ணிக்கிட்டால் போதும். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த 2πr நம்ம 4ஆல் டிவைட் பண்ணுறோன்னு அர்த்தம், அவ்வளோதான். ஸோ 1/4 இன்ட்டு 2πr அது பண்ணால் 2 4 கேன்சல் ஆகி 2 கிடைக்கும். ஸோ πr/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ பை வேல்யூ வந்து 22 by 7 இன்ட்டு ஆர் வேல்யூ வந்து 14 டிவைடட் பை 2. இதுக்கு என்னென்னா இங்கே ஆல்ரெடி இங்கே 22 by 7 இங்கே வந்துடும் இல்லையா? அதுக்கு கீழே ஒரு டினாமினேட்டர் இருக்கிறதுனால நம்ம அதை அப்படியே இந்த சைடு மல்டிப்ளை பண்ணி போட்டுப்போம், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஸோ ஈக்குவல் டு 22, அதாவது இது கேன்சல் பண்ணது 2 தென் 2 கேன்சல். ஸோ 22 சென்டிமீட்டர். ஸோ கிவன் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் நத்திங் பட் 14 சென்டிமீட்டர். தட்ஸ் த பெரிமீட்டர் ஆஃப் த ரிக்வயர்ட் குவாட்ரண்ட். நம்ம வந்து இது மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம். பிகாஸ் இதில் வந்து 4ல் 1 பங்குனா இது மட்டும்தான், இந்த கர்வ் மட்டும்தான். பட் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஃபுல் பெரிமீட்டர் ஆஃப் த குவாட்ரண்ட் கிடைக்கும். அதாவது இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த ரேடியஸ் ப்ளஸ் இந்த கர்வ், இது மூணுத்தையும் ஆட் பண்ணால் தான் ஒரு குவாட்ரண்ட்டோட ஃபுல் பெரிமீட்டர் கிடைக்கும். நம்ம வெறும் அந்த கர்வ்டு ஷேப்போட லென்த்து மட்டும் கண்டுபிடிச்சி எழுதிடக்கூடாது. அதுக்கு ரேடியஸையும் 2 ரேடியஸ் கூட ஆட் பண்ணணும். அதாவது 2 தடவை 14 plus 14 plus 22 which is nothing but 50 centimeter.